ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குழல் சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் மஷ்ரூம் பன்னீர் கேப்சிகம் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள் 150 கிராம் மஷ்ரூம், 100 கிராம் பன்னீர், நறுக்கிய தக்காளி 1, நறுக்கிய பெரிய வெங்காயம் 2, கொஞ்சமாக பெப்பர் தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. நான் இன்னைக்கு 2 கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன், ரெட்டும் எல்லோவும். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய், அவ்வளவுதாங்க. அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் இதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் இதில் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் இதை வதக்கிடுங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சிருக்க கேப்சிகம் அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துருங்க. கலந்துட்டு கூடவே கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் அதையும் சேர்த்துடலாம். கூடவே கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருவோம். கலந்துட்டு இதில் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாய்த்தூள் உங்களோட காரத்திற்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இதில் தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது, ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விட ஆரம்பிக்கும். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம மல்லித்தூள், கரம் மசாலா இந்த மாதிரி எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸும் சேர்த்திக்க போகிறது கிடையாது. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிருச்சு. நம்மளோட பன்னீர், மஷ்ரூம் எல்லாமே வெந்துருச்சு. இதில் நம்ம இப்போ கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் ஆகிருச்சு. நம்ம மஷ்ரூம், பன்னீர், கேப்சிகம் எல்லாமே வெந்து தண்ணி எல்லாம் சுண்டி ரெடி ஆகிருச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குழல் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.